சி. இந்த ப்ளூ சிங்கிறது என்ன வந்து பாக்ஸ்னா ட்ரையர் வெண்ட் கிளீனிங் சிஸ்டம். ஓகே, ட்ரையர் வெண்ட் கிளீனர் கிட். இந்த கிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி, அது பேர் கிட்டு ஓகேங்களா. இது என்னென்னா ட்ரையர் வெண்ட் கிளீன். நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து என்ன பண்ணுறோம், போட்டோன்னா என்ன ஆகுது, அப்படியே சுற்றி ட்ரை பண்ணுது. உள்ள அப்படியே நெருப்பு எரிந்து அதுக்குள்ளே இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்கும். ஃபுல்லாக அப்படியே லாக் ஆகி வரும். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. கிட்ட நம்ம எதுனா சிந்து சமையல் நாயகத்தில் இருந்தோம்ல, நம்ம அந்த காலத்தில் அந்த சமவெளி நாகரிகத்தில் இருந்தப்போ பத்தியில் செங்கல் வீடுலாம் இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணியிருப்போம். அதனால் நிறைய அடைச்சிருக்கும்ல. இப்போ அதை வந்து எப்படியாவது அதை க்ளீன் பண்ணணும்னு ஒரு முயற்சியில் இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம கீழடி நாகரிகத்தில் வாங்கினது தெரியுமா. கீழடி நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து சிந்து சமையல் நாகரிகத்தில் வாங்கினது இது செங்கல் இருக்கு பார்த்தியா, அது கீழடி நாகரிகத்தில் நம்ம கட்டினது. அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டி வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து இது மாயன் சிவிலைசேஷனில் வாங்கணும். நம்ம இதெல்லாம் வாங்கி இப்போ ப்ரெசென்ட் டே வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத எனக்கு அதை ஏற்கனவே இதோட டீட்டெயில் சொல்லியிருக்கேன். பட் இது வாங்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 ஃபீட்டுக்கு அந்த டியூப் உள்ளே போகணும் ஒன்று. அதனால் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுது பார்க்குறதுக்கு. இல்லை ஒயிட் டியூப்ஸ், அந்த டியூப் இதெல்லாம் இருக்குல்ல, இது டியூப்ஸ் கிடையாது. ஒரு மாதிரி கொடுத்துருக்கான் ஒரு பீஸ்லாம் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாலும். பட் இது இந்த பழைய வீடியோவில் வந்து நான் போட்டப்போ அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பழைய வீடியோ அது. இப்போ வந்து இது போடுறதுனால அது புது வீடியோ. எப்படி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கேன் நான். இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துங்க. ஓகே, இது ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ்லாம் உள்ளே போய் சுற்றி அந்த டியூப்புக்குள்ளே போய் கொண்டு வந்து ட்ரில் வேணுமே. ட்ரில் இருந்தால் தான் வந்து இதை சுற்ற முடியும். அக்கா கொண்டு இதை வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன டியூபை தெரியும். அந்த வெண்ட்டோட சைஸ் வந்து இந்த சைஸ் இருக்கும் பாருங்கள். இதை உள்ளே விட்டு சுற்ற வைக்கணும். அப்போ இது எப்படி உள்ளே போகும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரில்லில் மாட்டிட்டு நம்ம சுற்ற விடணும். அதுக்கு இதான் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஒன் பை ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, கொடுத்துருக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தியா, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கான். அதை எடுத்து வச்சுட்டு இது நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை நமக்கு வீட்டுக்கு அடியில் இருக்கிற வெண்ட் ஒரு 7 ஃபீட் 10 ஃபீட் தான் இருக்குதுன்னா, இது அந்த ரேஞ்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 20 ஃபீட் ரேஞ்சுக்கு இது வருமா என்னன்னு தெரியல, நான் வாங்கிட்டு. பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை. பட் ஒன் திங் எனக்கு தெரியல, வீட்டுக்குள்ளே இருந்து வெளிப்பக்கம் தள்ளுறதா இல்லை வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் தள்ளுறதாங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அக்கார்டிங் டு த லென்த் ஆஃப் த பாடி தட் வெண்ட். அப்படிதானே பின்னாடி திரும்பி வராமல் இருக்குது, டஸ்ட்டு நமக்கு திரும்பி வராமல் இருக்குது. ஒரு பிளாக் பண்ணுறது இதில் படிக்கலாம். அன்பிளக் ட்ரையர் அண்ட் ரிமூவ் ட்ரையர் டக்ட் ஃப்ரம் இன்டீரியர் வெண்ட் ஓப்பனிங். ஓகே, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரையர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து யூட்டிலிட்டி ரூம், அந்த ட்ரையரை வந்து அதை அன்பிளக் பண்ணிவிட்டு நிழல் விழக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் அந்த பாருங்கள் எவ்வளோ அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடைச்சி, கிளாத் ஃபைபர்ஸ் தான், துணியோட ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாச் அப்படியே கப்புன்னு ஆயிரும். அதை பாருங்கள், உள்ளுக்கு வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம பிஃபோர் ஆஃப்டர். அதை பாருங்கள், இந்த ட்ரில் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ட்ரில்லை நான் கொண்டு வந்திருக்கேன்னா என்னென்னு தெரியலையே, அது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பார்க்கலாம். அந்த ட்ரில்லை ஆன் பண்ணிவிட்டு வச்சு ஃபஸ்ட்டு ரைட் சைடு டைட் பண்ணுற மாதிரி அதை பிடிச்சி இந்த இதை கனெக்ட் பண்ணிடணும். எதை ட்ரில் பிட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிடணும். பரவாயில்லையே, ட்ரில் பிட் மாதிரியே கனெக்ட் ஆகிக்கும் போல இருக்கும். ட்ரில் பிட் கனெக்ட் பண்ணிட்டு சுற்றுச்சுன்னா அவங்க உள்ளே இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த எண்டில் எதை கனெக்ட் பண்ணியிருக்கணும், ஃபைபர்ஸை டிஸ்டர்ப் பண்ண இந்த இது ப்ரஷ்ஷை போடணும். இந்த ப்ரஷ் இல்லையா, இதை வந்து அந்த இன்னொரு ரெண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு சுற்றுனா அது அப்படியே போகும். என்ன சொல்கிறான்னா, அன்பிளக் ட்ரையர் அண்ட் ரிமூவ் ட்ரையர் டக்ட் ஃப்ரம் த இன்டீரியர் வெண்ட் ஓப்பனிங். ஓகே, புரியுதா? ஓகே, ட்ரையர் டக்டை வந்து இன்டீரியர் வெண்ட் ஓப்பனிங்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, கோ டு எக்ஸ்டீரியர் வெண்ட், அதை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்டீரியர் வெண்ட்டுக்கு போய் வெண்ட் ஹூட் அண்ட் ரிமூவ் ஆர் செக்யூர் த ஹூட் ஓப்பனிங். ஓகே, அதை எடுத்துடணும். கனெக்ட் த வெண்ட் ப்ரஷ் இன்டு a single flux rod. Secure the rod into a drill using the provided drill adapter. ஓ, எது ட்ரில் அடாப்டர் கொடுத்துருக்கானா? இதுக்கு இருக்குது மெட்டல் லெட்டர். இது தெரியுது அவனுக்கு, ட்ரில் அடாப்டர் மெட்டல் ட்ரில் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் insert the vent brush and flux rod into the interior or exterior opening and begin spinning the brush. இப்போ உள்ளே இருந்தும் பண்ணலாம், இல்லை வெளியே இருந்தும் பண்ணலாம். It is recommended to spin the brush at a moderate to high speed, moving it back and forth. இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இப்படின்ட்டு continue the process by connecting the additional rods until ஒன் பை ஒன்னாக தான் செய்யணும்.
2-3 ராட் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இருக்கணும் போல இருக்குது. கண்டினியூ த ப்ராசஸ் பை கனெக்டிங் அடிஷனல் ராட்ஸ் ஒன் அட் அ டைம் தான் until the entire length of the duct is clean. When complete, check both openings for additional debris and clean if necessary. Replace or close the exterior vent hood and reconnect the dryer to the duct. Plug the dryer in and push back into the place. Turn the dryer on and verify air is flowing properly. Removes lint build-up in dryer vent. The lint வந்து lintனா என்ன, அந்த ஃபைபர்ஸ் இல்லையா, என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். அந்த ராடெல்லாம் பாருங்க, சின்ன சின்னதாக நைலான் ராட்ஸ் இருக்கா, இருக்கு இருக்கா இருக்கா இருக்கு இருக்கு இருக்கு. அடுத்தது மல்டி யூஸ் லிண்ட் ட்ராப் ப்ரஷ், இதான் அது. இருக்கா இருக்கா இருக்கு இருக்கா இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 inch diameter மல்டி யூஸ் ட்ரையர் வெண்ட் ப்ரஷ். 4 inch diameter தான் இங்கே இருக்கா 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 இருக்கு. அடுத்தது எலக்ட்ரிக் ட்ரில் அட்டாச்மெண்ட், அது இருக்கா, அதுதான் டவுட்டாக இருக்குது. இதுதானா இல்லை அதுவான்னு தெரியலையே. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதான, இது வேறு மாதிரி இருக்கு. ஓ, இப்படி கழட்டிக்கலாம். இந்த இதுவும் போடலாம். ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஓகே, இந்த இது அது இருக்கா இருக்குது. அடுத்து ஹெவி பிளாக்கேஜ் ரிமூவல் டூல். ரொம்ப பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இது போடணும். ஓகே, இருக்கா இருக்கு. அடுத்து டு ரிமூவ் அனிமல் அண்ட் பேர்ட் நெஸ்ட் இந்த, அதுக்கு அந்த பர்பஸ்க்கு, அதாவது பிச்சு எடுத்துட்டு இருந்தது, பிளேடு மாதிரி இருக்காது. அடுத்து வேக்யூம், எது அது, இது கிளீனரோட அடாப்டர், அதாவது வேக்யூம் கிளீனரோட மாற்றுறதுக்கு இது. அடுத்தது ட்ரையர் அடாப்டர் டு அவாய்ட் பிக் பிளாக்ஸ் ஃப்ரம் த வெண்ட் சக்ட் இன்டு யுவர். ஓ, வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணணுமா, அதுக்கு வந்து அதுக்கு தான் இது. ஓ, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ யூ நீட் வேக்யூம் கிளீனர் டூ. அந்த மாதிரி. சரி, ஓகே, இதை நம்ம 30 feet சொல்லியிருக்கேன், பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட்